ஏராளமான கற்பனைகளும் கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றன. 600க்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. 10 கற்பனைகள் என்று 10 கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த எல்லா கற்பனைகளையும் ஒன்று திரட்டி ஒரே கற்பனையில சொன்னால் அது என்ன கற்பனைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்ல கேள்வி இல்லையா? அது நல்ல கேள்வி மாத்திரமல்ல, அது கிடைச்ச பதிலும் நல்ல பதில். அதை எப்பொழுதும் நம்ம மனசுல வச்சிருக்கணும். என்ன பதில் அதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? மார்க் 12ஆம் அதிகாரம் 29-30 பாராமலே சொல்லுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. இதற்கு நிகரான அடுத்த கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பாயிரு. இதற்கு மேல எந்த கற்பனையோ எந்த நியாயப்பிரமாணமோ எந்த தீர்க்க தரிசனமோ கிடையாது. இதுதான் நம்பர் 1 கற்பனை.